ஓகே. அடுத்ததா டைப் 6 ஹெச்சிஎஃப் இன்டு எல்சிஎம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸோ இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி ஹெச்சிஎஃப்பும் ஒரு 2 நம்பரோட ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் எடுத்து அது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது, அதாவது ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 நம்பர்ஸ், எல்சிஎம் ஆஃப் தோஸ் 2 நம்பர்ஸ் 2த்தையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது தட் வில் பி ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஹெச்சிஎஃப் இன்டு எல்சிஎம் ஈக்குவல்ஸ் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஏ அண்ட் பி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏ அண்டு பி ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூஷன் தான். இதுலேருந்து டேரெக்டாக கேள்விகள் வரும். ஸோ அதுதான் இங்கே சால்வ் பண்ண போகிறோம். ஈஸி கொஷின்ஸ். ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 12. ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க? ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் ஃபார்முலா நான் திரும்ப எழுதுகிறேன். ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி. ஸோ இதில் வந்து ஹெச்சிஎஃப் வந்து கிவன் அஸ் 12. எல்சிஎம் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே. எல்சிஎம் ஈக்குவல் டு ஏ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ அண்ட் பிஏ கொடுத்துட்டாங்க. ஏ அண்ட் பி வந்து உங்களுக்கு 2160 கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் ஏ அண்ட் பி கொடுத்துட்டு ஹெச்எஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாலும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ 12 எடுத்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 112 12. ஸோ 776 வந்து 6 டைம்ஸ் 12 72. திரும்ப வந்து 72 1 செகண்ட் 112 12. ஸோ 8 + 1 9 96 இல்லையா? ஸோ அப்போ 8 டைம்ஸ் 12 96. ஸோ அப்போ 180 will be your answer. LCM is 180. ஸோ அப்போது நம்ம டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கிறது தான். ஓகேவா? ஸோ இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னொரு கேள்வி எடுத்து ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஆர் 18 and 1296. ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இல்லையா? ஸோ அப்போது ஹெச்சிஎஃபோட வேல்யூ வந்து 18, எல்சிஎம்மோட வேல்யூ இஸ் 1296. ஓகேவா? ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி. ஸோ இப்போ ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ் கிவன் அஸ் 162. ஒரு நம்பர் ஏ வந்து 162ன்னு வச்சுக்கிட்டா பியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க அவங்க. ஸோ அனதர் ஒன்று கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபைண்ட் அதர் ஒன். இன்னொரு நம்பருடைய மதிப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு 9 2s are 81 2s are. ஸோ 1999. ஸோ இப்போ 9 19. ஸோ ரிமைண்டர் 39. ஸோ இப்போ 4 9s are 36. ரிமைனிங் 3 திரும்ப 4 9s are 36. ஸோ அப்போ பி வந்தோட வேல்யூ என்னது? 144. பியின் மதிப்பு எவ்வளோ? 144. டேரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் எடுங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து நிறைய கேள்வி உங்களுக்கு உள்ளே இருக்குது. அதெல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். தென் ஒன் மோர் கொஷின் ஐ வாண்ட் டு சால்வ். எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 4 times their HCF. ஸோ இப்போ எல்சிஎம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4 times HCFன்றாங்க. எல்சிஎம் ஈக்குவல் டு 4 into HCF. அதாவது எல்சிஎம் வந்து 4 மடங்கு இருக்குது ஹெச்சிஎஃபோட. 2 எண்களின் மீசியுமா, அதாவது மீச்சிறு மடங்கு வந்து அவற்றின் மீப்பொது வகுத்தியை விட 4 மடங்கு இருக்கும் அப்படின்றாங்க. அவற்றின் மீசியுமா மற்றும் மீப்போவின் கூடுதல் 140 ஆகும். ஸோ அப்போது எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்பையும் ஆட் பண்ணுங்க அப்படின்றாங்க. எல்சிஎம் ப்ளஸ் ஹெச்சிஎஃப் வந்து 140 அப்படின்றாங்க. சம் ஆஃப் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் வந்து 140. தென் ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ் 112. ஒரு நம்பர், அந்த எண்களின் ஒன்று வந்து 112 எண்ணில் மற்ற எண்ணை கண்டறியும். ஸோ இப்போ மற்ற எண்ணை கண்டறிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹெச்எஃப் இன்ட்டு எல்சிஎம் ஃபார்முலாவுக்கு நமக்கு என்ன தேவை? ஹெச்எஃப் இன்ட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி தானே. இந்த ஃபார்முலாவுக்கு நமக்கு என்னென்ன தேவை? ஹெச்எஃப் தேவை, எல்சிஎம் தேவை. நம்மக்கிட்ட ரெண்டுமே இல்லை, பட் ஆனால் ரெண்டுத்தை பற்றி க்ளூ இருக்குது. ஸோ அப்போ அதை வச்சு நம்ம ஹெச்எஃப் எல்சிஎம் கண்டுபிடிச்சி அப்புறமா நம்ம இந்த ஃபார்முலாவில் போடலாம். அதில் ஏ வந்து 112 கொடுத்துட்டாங்க, பி நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹெச்எஃப் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது இதை வச்சு அப்படின்னா இந்த எல் ஈக்குவல் டு 4h இதில் போடுங்க. ஸோ இப்போ 4h + h வந்து டோட்டலாக 5h வரும் இல்லையா? இந்த 5h வந்து 140 அப்படின்னும் போது ஹெச்சோட மதிப்பு எவ்வளோ? 28. ஸோ இப்போ ஹெச்சோட மதிப்பு 28னா எல்லோட மதிப்பு என்னது? 4 into 28. ஸோ இப்போ 4 into 28 4 into 12 280. 80 + 32 112. ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே நான் வந்து இந்த ஃபார்முலாவில் போட போகிறேன். ரெண்டுத்தையுமே இந்த ஃபார்முலாவில் போடும்போது ஹெச்சிஎஃப் வந்து 28, எல்சிஎம் வந்து 112 ஈக்குவல் டு 112 இன்ட்டு பி. ஸோ அப்போ 112 112 கேன்சல் பண்ணும்போது பி தான் என்னது? 28 அப்படின்றது தெரிஞ்சுது. ஸோ ஓகேவா? ஸோ அப்போ ரொம்ப சிம்பிளான கேள்வி, பட் கொஞ்சம் யோசிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எல்சிஎம் வந்து டேரெக்டாக கொடுக்காம எல்சிஎம் ஹெச்எஃப் பற்றி டேரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்காம அவங்க இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஹெச்எஃப் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா அந்த ஃபார்முலாவில் போட்டு ஆன்சர் எடுத்துடலாம். ஓகேவா? ரைட். அடுத்ததாக டைப் 7 சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் ப்ளஸ் எல்சிஎம். ஸோ அப்போ 2 நம்பரோட சம் கொடுத்துருக்காங்க, தென் எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 2 நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக நம்ம ஈஸியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். ரொம்ப இது வந்து ப்ராப்பர் டெக்னிக் இருக்குது, நான் அதையும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈஸியான மெத்தட்ஸ் நம்ம எப்படின்றத பார்த்துருவோம். சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 50 அந்த எல்சிஎம் இஸ் 429. ஓகேவா? 2 நம்பரோட கூடுதல்
2 நம்பரோட கூட்டுத்தொகை 50. அவற்றின் மீச்சிறு பொது மடங்கு வந்து மீப்பெரு பொது மடங்கு வந்து 429. ஓகேவா? எல்சிஎம் வந்து 429. இந்த 2 நம்பர்ஸ் சார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இப்போது ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஓகேவா? 1634. இப்போ 1634 இருக்கு இல்லையா? இப்போது நமக்கு அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குது. 2 நம்பரோட ப்ராடக்ட் வந்து என்ன வரும்? 2 நம்பரோட ப்ராடக்ட் வந்து ஹெச்எஃப் இன்ட்டு எல்சிஎம். ஓகேவா? இப்போது எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் இந்த 2 நம்பரும் வந்து எங்கே மீட் பண்ணுதோ அதான் எல்சிஎம். ஓகேவா? இப்போ 1634 இருக்குன்னா 16 இன்ட்டு 34 வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 16 இன்ட்டு 34 ஒரு நிமிஷம். 16ல் வந்து ஒன் செகண்ட். 16 இருக்குது, 34 இருக்கு இல்லையா? இப்போது 16 34 எங்கே மீட் பண்ணுதுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதை வந்து 2 டைம்ஸ் 8 இது பிரிங்க. 2 இன்ட்டு 8. அதே மாதிரி இதையும் பிரிச்சிங்க அப்படின்னா 2 இன்ட்டு 17. இப்போது இதில் காமனாக இருக்க ஃபேக்டர் என்னது? 2. ரெண்டுலேயும் காமனாக இருக்க ஃபேக்டர் 2. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 2 இன்ட்டு ரெண்டுத்துலேயும் 2 இருக்கு இல்லையா? அதனால் ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டால் போதும் 2வை. ஸோ அப்புறம் 8 இன்ட்டு 17. ஸோ அப்போ இது 2 இன்ட்டு 8 இன்ட்டு 17 தான் உங்களுடைய எல்சிஎம் 16 34க்கு. ஸோ அப்போ 16 அண்ட் 34க்கு எல்சிஎம் கேட்டால் 2 இன்ட்டு 8 16, 16 இன்ட்டு 17. 16 இன்ட்டு 17 வந்து 272. ஸோ இப்போ ரெண்டோட எல்சிஎம் வந்து 272. பட் ஆனால் நம்ம கொடுத்துருக்க எல்சிஎம் என்னது 429. ஸோ அப்போ எந்த 2 நம்பர்ஸ்க்கு 429 எல்சிஎம் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சாலே போதும் நமக்கு. இங்கே அடுத்ததாக இருக்க நம்பர் 4 அண்டு 46. 4க்கும் 46க்கும் என்ன காமனாக இருக்குது? 4 வந்து 2 இன்ட்டு 2, 46 வந்து 2 இன்ட்டு 23. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது 2 அண்ட் தென் இன்னொரு 2 இருக்குது, தென் 23 இருக்குது. ஸோ 2 2s are 4, 4 இன்ட்டு 23 92. 4 இன்ட்டு 23 92. ஸோ அப்போ இது எங்களை ஆன்சராக இருக்க முடியுமா? நோ. ஃபஸ்ட் ஒன்றும் கிடையாது, செகண்ட் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது ரெண்டுத்தையோட எல்சிஎம் வந்து 92. அடுத்து தேர்டாக இருக்க நம்பர் 9 அண்ட் 41. ஸோ 9க்கு 41க்கு காமன் ஃபேக்டரே கிடையாது. ஸோ காமன் ஃபேக்டரே கிடையாதுன்றப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் அதான் உங்களோட எல்சிஎம். அதாவது 9 இன்ட்டு 41 தான் உங்களுடைய எல்சிஎம். ஸோ இப்போ 9 இன்ட்டு 41 வந்து 369. ஸோ அப்போ இதுவும் உங்களோட எல்சிஎம்ல கிடையாது. ஏன்னா 429 தான் நம்மளோட எல்சிஎம். அடுத்ததாக 11 அண்ட் 39. 11க்கும் 39க்குமே வந்து காமன் ஃபேக்டர் கிடையாது. 11 அண்ட் 39க்குமே காமன் ஃபேக்டர் கிடையாதுன்றப்போ 11 இன்ட்டு 39 தான் உங்களோட எல்சிஎம். ஸோ இப்போ 11 இன்ட்டு 39 429. இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க எல்சிஎம் இல்லையா? ஸோ அப்போ இப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அப்போ ஷார்ட்கட்டே இப்படி இருக்குது அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணலாம். ஷார்ட்கட்டே இவ்வளோ நேரம் நம்ம எடுக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணலாம். ஆக்சுவல் மெத்தட் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஷார்ட்கட் தான் நீங்கள் விரும்புவீங்க. ஸோ அப்போ அதையுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னொரு கேள்வி எடுத்துப்போம் இதே மாதிரி. சம் ஆஃப் 2 numbers is 54 and the LCM is 195. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஆக்சுவல் மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சுவல் மெத்தட், அதாவது டெக்ஸ்ட் புக் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அது வந்து நீங்கள் எதுக்கு வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ ஆக்சுவல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம நம்பர்ஸை கண்டுபிடிக்கிறது? நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 54 இருக்கு இல்லையா? கொடுத்துருக்க சம் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் தென் 195. இது ரெண்டுத்துக்கும் உள்ள காமன் ஃபேக்டர் என்னன்னு பாருங்கள். 54க்கும் 195க்கும். இந்த 54க்கும் 195க்கும் உள்ள காமன் ஃபேக்டர்ஸ். ஸோ 54க்கும் 195க்கும் ஆப்வியஸாக கண்டிப்பாக காமன் ஃபேக்டராக 1 இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த 1 விட்டுருங்க. 1 தவிர வேறு என்ன இருக்குன்றது பாருங்கள். 54 195க்கும் இப்போது 2 டேபிளில் போகுமா? போகாது. ஏன்னா 54 மட்டும் தான் போகும், 195 போகாது. 3 டேபிளில் போகுமா? 5 + 4 9. சம் ஆஃப் நம்பர்ஸ் ஆட் பண்ணி பாருங்கள். 9 எஸ் போகும் 54 3 டேபிளில். அதே மாதிரி 1 + 9 + 5. 1 + 9 + 5 9 ஆல்ரெடி போகும். 1 + 5 6 அதுவும் போகும். ஸோ அப்போ காமன் ஃபேக்டரில் 3 வந்துருச்சு இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பாக ஒன் ஆஃப் த காமன் ஃபேக்டர்ஸ் 3னா இந்த 2 நம்பர்ஸ் நான் எப்படி எடுத்துக்கலாம்? இந்த 2 அன்னோன் நம்பர்ஸ் நான் எப்படி எடுத்துக்கலாம்னா 3x + 3yன்னு எடுத்துக்கலாம். 3x 3yன்னு எடுக்கலாம் இல்லையா? 3x + 3y தான் இவங்க கொடுத்துருக்க சம் ஆஃப் 2 numbers 54. 3x + 3y தான் என்னது 54. நான் எடுத்திருக்க 2 நம்பர் என்னது 3x அண்ட் 3y. இப்போ அந்த 2 நம்பர்ஸோட சம் தான் 54. புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ x + y இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா 2 பக்கமும் 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ அப்போ 54 / 3 உங்களுக்கு 18 வரும். ஓகேவா? அப்போ x + y 18. இப்போது இது ஒரு இது 54 நம்ம கொடுத்துருக்காங்கன்னா இது ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். தென் இன்னொன்று கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம் இஸ் 195 கொடுத்துருக்காங்க இல்லையா? எல்சிஎம்ன்றது என்னது? காமன் ஃபேக்டர் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய். அதாவது 3xy தான் அந்த எல்சிஎம். ஓகேவா? 3xy தான் எல்சிஎம். எப்படி எல்சிஎம் 3xyன்னு சொல்ல முடியுது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3x × 3y = HCF × LCM. ஓகேவா? ஸோ அதில் வந்து ஒரு 3 கேன்சல் ஆகிடும். ஏன்னா காமன் ஃபேக்டரான 3 தான் HCF. ஸோ அப்போ அந்த 3 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 3xy தான் LCM. ஸோ அப்போ 3xy தான் வந்து 195. ஸோ அப்போ 3xy 195னா xyயோட மதிப்பு என்னது? 195 / 3 65. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டாவது விஷயம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்குது. ஸோ x + y தெரியும், xy தெரியும். இப்போ இதை வச்சு
XYயோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு பாருங்கள். 65 எங்கெங்கெல்லாம் வரும், எந்தெந்த டேபிளில் வரும்? 1 into 65 65ல் வரும். அதே சமயம் 5 into 13லேயும் வரும். அதுக்கப்புறம் 13 into 5 65 into 1 வரும். ஸோ அது எல்லாமே ரிப்பீட்டட் பேர்ஸ் தான். இப்போ 1 into 65 வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா 1 into 65ல் x 1 y 65 இருக்கும்போது x + y எப்படி 18 வரும்? வாய்ப்பு இல்லை இல்லையா? ஸோ அப்போது நமக்கு 5 + 13 தான் உங்களுக்கு கரெக்டான இதுவாக இருக்கும். ஏன்னா 5 + 13 தான் உங்களுக்கு 18, 5 into 13 65 ரெண்டுத்துலேயுமே ஒர்க் ஆகிற ஒரு பேர். ஸோ அப்போது நம்ம இதை வச்சே நம்ம 3x and 3y கண்டுபிடிச்சிடலாம். 3xன்றது 3 into 5, 3 into 5 எவ்வளோ? 15. தென் 3y 3 into 13, 3 into 13 39. ஸோ அப்போ ரெண்டு நம்பர்ஸ் என்னது? 15 and 39. ஸோ ஆப்ஷனில் இருக்கா? எஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம ஆக்சுவல் மெத்தடில் கண்டுபிடிப்போம். ஸோ இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நமக்கு ஆக்சுவல் மெத்தட் வந்து எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு. இப்போது நம்ம ஈஸியான மெத்தடு திரும்ப நான் சொல்கிறேன். திரும்ப ஷார்ட்கட் மெத்தட், அதாவது ஆப்ஷன்ஸ் வெரிஃபை பண்ணுற மெத்தட் அதையுமே நான் சொல்கிறேன். ஸோ ஆப்ஷன்ஸ் எப்படி நம்ம வெரிஃபை பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துப்போம், 39 and 15. இப்போ 39க்கு 15க்கும் காமனாக ஃபேக்டராக இருக்கிறத பிரிங்க. ஸோ அப்போ 3 into 13. அதே மாதிரி 15 பிரிச்சிங்கன்னா 3 into 5. இப்போ இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காமனாக இருக்கிற 3 ஒரு வாட்டி எடுத்துங்க. தென் ரிமைனிங் நம்பர்ஸ் 13 and 5 எடுத்துங்க. ஸோ அப்போ 3 into 13 39, 39 into 5 வந்து 195 இல்லையா? ஸோ அப்போ எல்சிஎம்மில் வந்து 195 இருக்கா? எஸ். அப்போ அதுதான் ஆன்சர். நீங்கள் கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். தென் மற்ற ஆப்ஷன்ஸை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ 44 10. ஸோ அப்போ 44 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 2 into 22ன்னு பிரிக்கலாம். 10 வந்து 2 into 5ன்னு பிரிக்கலாம். ஸோ இப்போ ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது 2 and 2. 22ம் 5 நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கான்னு இல்லை இல்லையா? 22க்கும் 5க்கும் நோ காமன் ஃபேக்டர் எக்ஸப்ட் 1. ஸோ அப்போ அதை விட்டுடலாம். ஸோ அப்போ 2 into 22 into 5 தான் இதோடைய எல்சிஎம். ஸோ அப்போ 2 into 20 44, 44 into 5 வந்து 220. ரைட். அடுத்தது இது கிடையாதுன்னு நமக்கு தெரியும். இதுதான் ஆன்சர் நமக்கு தெரியும். பட் ஸ்டில் அதர் ஆப்ஷன்ஸையும் நான் காமிச்சிடுறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ 37 and 17. 37 17 ரெண்டுத்துக்குமே காமன் ஃபேக்டர் கிடையாது. அப்போ எல்சிஎம் வந்து 37 into 17. ஸோ இது வந்து ஆப்வியஸாக பெரிய நம்பராக போகும், 300க்கு மேலே போயிடும். ஸோ அப்போ இது நம்மளோட ஆப்ஷன் கிடையாது. தென் வேறு என்ன நம்பர் இருக்குது? 32 and 22. 32 and 22 பிரிக்கலாம் இல்லையா? இது வந்து 2 into 16 பிரிக்கலாம். இது வந்து 2 into 11 பிரிக்கலாம். ஸோ அப்போ நம்மளோட எல்சிஎம் வந்து 2 into 16 into 11. 16 into 11 வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து 176 போயிடும். ஸோ அது 176 into 2 போட்டிங்கன்னா அதோட பெரிய நம்பராக தான் போகும். ஸோ அப்போ இதுவும் நம்மளோட எல்சிஎம் கிடையாது இல்லையா? ஸோ அப்போ எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றது ரெண்டு மெத்தடுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ரெண்டு மெத்தடுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். வேறு நம்பர்ஸ் எடுத்து, வேறு செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்து, இதுக்கு பின்னாடி நம்ம நிறைய கொஷின்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அந்த கொஷின்ஸோட நீங்கள் எடுத்து இந்த ரெண்டு மெத்தடையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் தயவு செஞ்சு. ஓகேவா? ரைட். அடுத்த இன்னொரு கேள்வி. HCF of two numbers is 23 and their sum is 161. The possible pair of these numbers are. ஸோ இப்போ இது கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி ஒரு கேள்வி. ஓகேவா? இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. HCF of two numbers வந்து உங்களுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க? 23 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ HCF கொடுத்துருந்தாங்கன்னா நான் ரெண்டு நம்பர் எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன். 23xன்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று 23yன்னு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஏன்னா HCF வந்து ஒரு காமன் ஃபேக்டர், லூஸ் பண்ணப்பட்ட ஒரு காமன் ஃபேக்டர். அந்த காமன் ஃபேக்டர் திரும்ப நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ 23x 23y தான் அந்த ரெண்டு நம்பர்ஸ். தென் சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்து 161 சொல்கிறாங்க. ஸோ அப்போ 23x + 23y வந்து எவ்வளோ? 161. ஓகே. ஸோ அப்போ 23x + 23y வந்து 161னா x + y என்னன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் 23 டிவைட் பண்ணுங்கள். 161 divided by 23 வந்து 7. ஸோ அப்போ x + y வந்து 7. இப்போ x + y 7க்கு என்னென்ன பேர்ஸ்லாம் பாசிபிள் அப்படின்னு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். இதில் முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா x and y are co-prime. x and y are co-prime. இதுக்கு என்ன மீனிங்? x1 y are co-prime. ஏன் co-primeனா இங்கே 23 தான் இருக்கிறதுலே காமன் ஃபேக்டர் இல்லையா? இப்போ 23x இருக்குது, 23y இருக்குது. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 23 கேன்சல் பண்ணுவேன். ஏன்னா எக்ஸ்க்கு அப்புறம் x/y நான் கேன்சல் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15 இருக்குது, 10 இருக்குது. இப்போது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் இருக்கா? எஸ் இருக்குது. இது வந்து 5ஆல் கேன்சல் பண்ணலாம், இதையும் 5ஆல் கேன்சல் பண்ணலாம். அந்த 5 ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 3 and 2 தான் இருக்குது. இப்போ 3 and 2 கோப்ரைமான்னு கேட்டிங்கன்னா எஸ் கோப்ரைம். இதுக்கப்புறம் 3 and 2க்கு காமன் ஃபேக்டர் 1 தவிர வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி தான் இங்கேயுமே அந்த 23ன்ற ஃபேக்டர் நான் எலிமினேட் பண்ணிட்டேன் அப்படின்னா வேறு காமன் ஃபேக்டரே கிடையாது x and y-க்கும். ஸோ அப்போ x and y are கோப்ரைம்ன்ற விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். x and y are கோப்ரைம்னா நம்ம x and y என்னென்னலாம் பாசிபிளாக போட முடியும்? x 1 போட முடியும், அப்போ y 6ன்னு போட முடியுமா? ஏன்னா 1 and 6க்குள்ளே எந்த காமன் ஃபேக்டர் இருக்கக்கூடாது எக்ஸப்ட் 1. 1 and 6க்குள்ளே எந்த காமன் ஃபேக்டர் இருக்கக்கூடாது எக்ஸப்ட் 1. அதே மாதிரி 2 and 5 போடலாமா? எஸ் போடலாம். ஏன்னா 2 and 5க்கு நோ காமன் ஃபேக்டர் எக்ஸப்ட் 1. அதே மாதிரி 3 and 4 போடலாமா? எஸ் போடலாம். நோ காமன் ஃபேக்டர் எக்ஸப்ட் 1. ஸோ அப்போ இந்த மாதிரி நமக்கு எத்தனை பேர்ஸ் இருக்குது? 3 பேர்ஸ் இருக்குது.
ஓகேவா? இதே பேர்ஸ் தான் நீங்கள் திரும்ப போட்டாலும் வரும். ஸோ அப்போ மொத்தம் பேர்ஸ் எவ்வளோ, பாசிபிள் பேர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3 பேர்ஸ். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் டைப் என்னன்றது பார்ப்போம். ஸ்மாலஸ்ட் நம்பர் சாட்டிஸ்ஃபைங் டிவிசிபிலிட்டி எல்சிஎம் ப்ளஸ் ஆர் மைனஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் when இன்க்ரீஸ்டு பை இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. when divisible by these numbers அப்படின்றது கேட்டிருப்பாங்க. கேள்வி எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்த்துருவோம். எஸ், அதே தான் கேள்வியை கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் when இன்க்ரீஸ்டு பை 10 இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 12, 15, 18, 20. ஸோ இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும்னா இந்த நம்பருக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துருங்க. ஓகேவா? 12, 15, 18, 20. ஸோ அப்போ எல்சிஎம் ஆஃப் 12, 15, 18 அண்ட் 20. இப்போ இந்த நம்பருக்குலாம் எல்சிஎம் எடுக்கிறது எப்படி அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஷார்ட்டாக. இப்போ 12, 15, 20 இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் வந்து எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த 3 நம்பர்ஸ்க்கு அடிக்கடி நம்ம வேலை இருக்கும். ஸோ அப்போ 12, 15, 20 எங்கே மீட் பண்ணுது? 12 and 20 60ல் மீட் பண்ணுது. இதே 12 டேபிள்லையும் உங்களுக்கு 60 வருது. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த 3 நம்பர்ஸோட எல்சிஎம் வந்து 60. ஓகே, இப்போ 60க்கும் நம்ம 18க்கும் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் எல்சிஎம். 60 and 18 எங்கே மீட் பண்ணுது? 18 into 5 வந்து உங்களுக்கு 90. 90யும் 60யும் எங்கே மீட் பண்ணுது? 180ல் மீட் பண்ணுது. 60 into 3 180. அதே மாதிரி 90 into 2 180. அதாவது 18 into 10 வச்சுக்கலாம். ஸோ அப்போ ரெண்டுமே வந்து 180ல் மீட் பண்ணுது. அப்போ எல்சிஎம் வந்து எவ்வளோ? இந்த 4 நம்பருக்கு எல்சிஎம் வந்து 180. ஸோ அப்போ இந்த 180லேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 10 ரிமூவ் பண்ணணும். ஏன் 10 ரிமூவ் பண்ணணும்? ஏன்னா 170 கூட 10 ஆட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் என் கேள்வி. ரிவர்ஸில் நம்ம பண்ணுறோம். விச் when இன்க்ரீஸ்டு பை. ஸோ அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் எது? 170. அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் 10ஆல். இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 180 வரும். அந்த 180ன்ற நம்பரை டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் தான் இந்த 12, 15, 18 and 20. புரியுதா அப்போ? ஸோ இப்போ ரிவர்ஸில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் இந்த கேள்வி. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? 12, 15, 18, 20க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கு அப்பால் இன்க்ரீஸ்டு பை 10ன்றதுனால அதை ரெடியூஸ் பண்ணுறோம் 10. ஓகேவா? ரைட். இப்போ அதே மாதிரி இன்னொரு கேள்வி எடுத்துப்போம். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் ஷுட் பி ஆடட் டு 4, 4, 7, 8 such that a remainder of 2 is left when the resulting number is divided by each of the numbers 56, 80, 16 and 60. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். எதெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்? 56, 80, 16 அண்ட் 60. ஸோ இப்போ இந்த 4 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபேக்டரைஸ் பண்ணிக்குவேன் மோஸ்ட்டாக. ஸோ இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி பண்ணிக்கிறேன்? 4 into 14, 14 வந்து 2 into 7. ஓகே, 80 ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா 4 into 20. 20 ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா 4 into 5. 16 ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா 4 into 4. 60 ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 4 into 15. 15 ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 3 into 5. ஓகே, ஸோ இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் காமனாக இருக்க ஃபேக்டர் வந்து 4. ஸோ அப்போ எல்சிஎம் ஆஃப் தீஸ் 4 நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக 4 வந்துடும். தென் 7 இருக்குது ஒரு நியூ எலமெண்ட். தென் 5 வந்து இருக்குது. தென் இன்னொரு 4 இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 4 இருக்குது. ஸோ அப்போ அதில் பிகர் நம்பர் 4. தென் 5 இருக்குது. தென் 3 இருக்குது. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ப்ராடக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா 4, 16, 16 and 15, 225, 240, 227, 1680. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் உங்களுடைய எல்சிஎம். எல்சிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ 4478 இருக்கு இல்லையா? ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் தட் ஷுட் பி ஆடட் டு 4478 such that a remainder of 2 is left அப்படின்றாங்க. ஸோ இப்போ இந்த 1680வை 4478க்கு க்ளோஸராக இருக்க நம்பரை கண்டுபிடிக்கணும். அப்போ 1680 into 2 பண்ணிங்கன்னா என்ன வரும்? into 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 32, 33, 60 வரும். கரெக்டாக? இது வந்து நாட் க்ளோஸ் எனஃப். இப்போ அடுத்தது 1680 into 3 பண்ணி பார்ப்போம். 3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 5040 வரும். எஸ், இது வந்து கொஞ்சம் க்ளோஸராக இருக்குது 4478க்கு. இந்த 4478க்கு க்ளோஸரான நம்பர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த 4478 இருக்கு இல்லையா? இதை டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 வருது அப்படின்றாங்க. இப்போ இது டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 வருதுன்னா நம்ம அந்த ரிமைண்டர் ரிமூவ் பண்ணிட்டா என்ன? ஸோ அப்போ அந்த ரிமைண்டர் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ரிமைண்டர் ஆஃப் 2 இஸ் லெஃப்ட்னா அந்த ரிமைண்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம -2 பண்ணிக்கலாம். ஸோ அப்படி -2 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற நம்பர் அது 4476. இந்த 4476ஓட என்ன நம்பர் ஆட் பண்ணால் உங்களுக்கு 5040 வருதுன்னு பாருங்கள். அதுதான் உங்களோட கேள்வியை கேட்டிருக்காங்க. அதாவது 4476 ஓட என்ன நம்பர் ஆட் பண்ணால் 5040 வருது. ஸோ அப்போ அந்த எக்ஸோட மதிப்பு என்னது?
4476 சப்ட்ராக்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 570. ஸோ 564 வரும். ஓகேவா? ஸோ அப்போ அதுதான் உங்களோட விடை. அதாவது 4478 என்ன நம்பர் ஆட் பண்ணணும்? ஓகேவா? அப்படி ஆட் பண்ணாலும் உங்களுக்கு ரிமைண்டர் 2 வரணும் அப்படின்றாங்க. அந்த ரிமைண்டர் ஃபஸ்ட்டே நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டே ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நம்பர் ஆட் பண்ணணுன்றது கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இல்லைனா நீங்கள் லாஸ்ட்டாகவும் ரிமூவ் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டே ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருந்திருக்கும். ஓகேவா? ரைட். இதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்குது, அதை எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். தென் அடுத்த நம்ம இன்னொரு கேள்வி சால்வ் பண்ணுவோம். ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பி ஆடட் to 1000 so that 45 divides the sum exactly. ஸோ அப்போ 1000 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணால் 45 அதை பர்ஃபெக்டாக டிவைட் பண்ணும் அப்படின்றத எங்கள் கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ இதை நான் டிவிஷன் மெத்தட்லேயே உங்களுக்கு காமிச்சிடுறேன் கான்செப்டுவலாக. ஸோ அப்போது ஒரு நம்பர் 1000 இருக்குது, அந்த 1000 நான் இப்போ 45 டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? 45 டிவைட் பண்ண அப்படின்னா 245 90, அதே 22 45 990. ஸோ அப்போ 22 45 990னா எனக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 10 வரும் இல்லையா? ரிமைண்டர் என்ன வரும்? 10 வரும். இப்போது இந்த ரிமைண்டர் 10 நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணுவேன் யூஸ்வலாக இந்த 1000 அப்படி சப்ட்ராக்ட் பண்ணால் 1000க்கு கீழே இருக்கிற 45 டிவிசிபிள் ஆகிற நம்பர் கிடைக்கும். பட் ஆனால் நான் என்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் ஷுட் பி ஆடட் டு 1000 கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 1000 நான் என்ன நம்பர் ஆட் பண்ணால் 45 டிவைட் பண்ணும்? இப்போ 1000 10 சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு 45 டிவிசிபிள் ஆகிற நம்பர் வரும். அப்படியா? ஸோ அப்போது 10 வந்து 45 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஏன்னா 10 ஆல்ரெடி எக்ஸஸாக இருக்குது. ஸோ அப்போது எவ்வளோ நம்பர் இன்னும் தேவை? 35 நம்பர் தேவை. ஸோ அப்போ அந்த 35 கொண்டு போய் 1000 ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை 45 கிடைக்கும். ஸோ அதாவது 1000லேருந்து நீங்கள் 10 ரிமூவ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 990 கிடைக்கும். இது வந்து 1000க்கு கீழே டிவிசிபிள் ஆகிற 45 டிவிசிபிள் ஆகிற நம்பர். இதே இது 1000க்கு மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த 990யோட ஒரு 45 ஆட் பண்ணுவீங்க இல்லையா? அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா 1000 35 ஆட் பண்ணிக்கலாம், 1035. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். இது 1000க்கு கீழே இருக்க நம்பர், லெஸ் தென் 1000 கேட்டாங்கன்னா இந்த நம்பர், இது வந்து கிரேட்டர் தென் 1000. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஆட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது வி ஷுட் ஆட் 35. ஓகேவா? வி ஷுட் நாட் சப்ட்ராக்ட். ஸோ இப்போ சப்ட்ராக்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தானா இதுதான் உங்களுடைய ஆன்சராக இருந்திருக்கும். நம்மக்கிட்ட ஆட் பண்ண சொல்லி கேட்குறதுனால 35 இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா? ரைட். இன்னொரு கேள்வி எடுத்துப்போம். ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் when increased by 20 is completely divisible by 12, 20, 15, 18, 24. ஸோ அப்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்சிஎம் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ் எடுங்க. ஹிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். எல்சிஎம் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ், எல்சிஎம் ஆஃப் கிவன் நம்பர்ஸ் எடுங்க. எடுத்ததுக்கப்புறம் இன்க்ரீஸ்டு பை 20ன்றாங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பை 20னா நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அப்போ எல்சிஎம் ஆஃப் கிவன் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு அதில் 20 ரெடியூஸ் பண்ணிங்கன்னா அதோட உங்களோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ரைட். தென் அடுத்த டைப், ஓகே, அடுத்த டைப் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னொரு கொஸ்டின் இருக்குது, அதையுமே பார்த்துருவோம். 1 செகண்ட். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் விச் when divided by 18, 35, 140 leaves 7 ரிமைண்டர் in each case? இப்போது இந்த மாதிரி லீவ்ஸ் 7 ரிமைண்டர்னு கேட்டாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். புரியுதா? இப்போ நம்ம போன கேள்வியில் நம்ம எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கீவேர்டு நான் சொல்லியிருந்தனோ, இப்போ இந்த கேள்வியெல்லாம் வந்து இன்க்ரீஸ்டு பை 20னா -20 பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதே மாதிரி இங்கே கீவேர்டு என்னன்னு பார்த்துங்க. லீவ்ஸ் ரிமைண்டர் 7னா இங்கே வந்து ஆட் பண்ணும். ஸோ எப்படி ஆட் பண்ணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பர்ஸோட எல்சிஎம், ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் டிவைடட் பை 18, 35, 140. ஸோ இந்த நம்பர்ஸோட எல்சிஎம் ஆஃப் 18, 35 அண்ட் 140. ஸோ இந்த 3 நம்பர்ஸோட எல்சிஎம் எடுங்க. இந்த 3 நம்பர்ஸோட எல்சிஎம் எப்படி குயிக்காக எடுக்கலான்றது பாருங்கள். இப்போ 18ம் 140 இருக்குது இல்லையா? அதுக்கு மட்டும் நம்ம எல்சிஎம் எடுத்தால் போதும். ஏன்னா 35ஓட டேபிளில் 140 வரும். 35 × 4 வந்து 140 இல்லையா? ஸோ அப்போது 35க்கும் 140க்கும் எல்சிஎம் வந்து 140 ஆல்ரெடி. அப்போ 18க்கும் 140க்கு மட்டும் எடுத்தால் போதும். 18ன்றது 2 × 9. அதே மாதிரி 140ன்றது 2 × 70. ஸோ அப்போ 2 × 9 × 70, 2 × 9 × 70, 9 7 630, 630 × 2 வந்து 1260. ஸோ இப்படி தான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் குயிக்காக. 1260. இது கூட நான் என்ன பண்ண சொன்னேன்? லீவ்ஸ் ரிமைண்டர் 7 வந்துச்சுன்னா அந்த 7 ஆட் பண்ணிக்கணும் அப்படின்ற. ஸோ அப்போ 1267 இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா? ஏன்னா 7 ஆட் பண்ணும்போது தான் அந்த டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 7 கிடைக்கும். ஓகேவா? இதான் உங்களுடைய கான்செப்ட். ரைட். அடுத்த டைப் லார்ஜஸ்ட் n digit or smallest n digit number with remainder. ஸோ இப்போ ரிமைண்டர் கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது சால்வ் பண்ணி பார்ப்போம். The largest 4-digit number which when divided by 14, 9, 6 leaves remainder 2 in each case. ஸோ நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா? எல்சிஎம் எடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம இந்த ரிமைண்டர் 2வை திரும்ப வந்து ஆட் பண்ணணும்.
ஓகேவா? ஸோ இப்போது இங்கே வந்து நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது வந்து என்னென்னா லார்ஜஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் என்னது? 9999. ஸோ அப்போ இந்த நம்பருக்கு க்ளோஸராக தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த நம்பருக்கு க்ளோஸரான எல்சிஎம் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிப்போம். எல்சிஎம் ஆஃப் 14, 9, 6. இந்த 3 நம்பரோட எல்சிஎம் என்னது? சரி 14, 9, 6. காமன் ஃபேக்டர்ஸ் என்னது? 2 அண்ட் 7 இல்லையா? அதே மாதிரி இங்கே 2 into 3, இங்கே வந்து 3 into 3. ஸோ அப்போ எல்சிஎம் வந்து 2 into 3 into 3 into 7. 2, 3, 6, 6, 3, 18. 18 into 7, 126. ஸோ அப்போது இந்த நம்பர் தான் எல்சிஎம். ஓகே, இப்போ இந்த எல்சிஎம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 999க்கு க்ளோஸராக இருக்கிற எல்சிஎம்மோட மல்டிபிள் என்னன்னு கண்டுபிடிப்போம். இந்த 126 மல்டிப்ளை பண்ணிட்டே போனால் 999க்கு க்ளோஸராக எங்கே வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்படி கண்டுபிடிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா டிவைட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ 7 into 126. 7 into 126 வந்து 882. ஸோ இது ரிமைண்டர் வந்து எடுத்திங்கன்னா 711. ஸோ 117 வருது. தென் 9 கீழே இறக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப 7 டைம்ஸ் இல்லை 8 டைம்ஸ் 9 டைம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9, 6, 54, 311. ஸோ 1134 வருது இல்லையா? இப்போ இதோட ரிமைண்டர் என்னது? 45. அப்போது 126ஓட மல்டிபிள் 999க்கு க்ளோஸராக இருக்கிறது 45 எக்ஸஸாக இருக்குது. ஸோ அப்போ நான் இந்த 9999லேருந்து இந்த 45ஐ நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ அந்த ரிமைண்டர் ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு 126ஓட மல்டிபிளே கிடச்சிரும். ஓகேவா? அப்போது 45 ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன நம்பர் கிடைக்கும்? 9954 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த நம்பர் தான் வந்து பர்ஃபெக்ட்லி டிவிசிபிள் பை எல்சிஎம் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ். பட் பர்ஃபெக்ட்லி டிவிசிபிளாக இருக்கணுமா? நோ. நமக்கு என்ன வேணும்? லீவிங் ரிமைண்டர் 2 வேணும். ஸோ அப்போ லீவிங் ரிமைண்டர் 2னா இது கூட ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு 2 ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த லீவிங் ரிமைண்டர்னு வந்துச்சுனாலே அந்த கீவேர்டு பார்த்தீங்கனாலே +2 பண்ணிடணும். ஓகேவா? ப்ளஸ் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் பண்ணிடணும். ஸோ அப்போ +2 பண்ணிட்டீங்க அப்படின்னா 9956 வரும். ஸோ அப்போ திஸ் இஸ் யுவர் நம்பர். ஓகேவா? எல்சிஎம் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ் எடுங்க. அதுக்கு க்ளோஸராக இருக்கிற 999ஓட மல்டிபிள் கண்டுபிடிங்க. ஓகேவா? 9999க்கு க்ளோஸராக இருக்கிற அந்த நம்பரோட மல்டிபிள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ லீவிங் ரிமைண்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரிமைண்டரை ஆட் பண்ணிடுங்க. சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா தட் இஸ் யுவர் நம்பர். ஓகேவா? நீங்கள் கண்டுபிடிச்சது தான் உங்களோட நம்பர். ரைட். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரியல் லைஃப் எல்சிஎம் அப்ளிகேஷன்ஸ். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ண போகிறோம், ஹெச்சிஎஃப் எல்சிஎம்லாம் எந்த இடத்துல தேவைப்படுது அப்படின்றத நம்ம சால்வ் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. Find the greatest possible length which can be used to measure exactly the lengths 42, 63, 140 meters. ஸோ இப்போது ஒரு மூணு கட்டையோ அது ஒன்று இருக்குது வச்சுக்கலாம். ஸோ அந்த 3 கட்டையோட லென்த் என்ன சொல்கிறாங்க? 42 meters, இன்னொன்று 63 meters, இன்னொன்று 140 meters. ஸோ இப்போ இது 3த்தையும் நான் மெஷர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டேப் வேணும். நான் ஒரு டேப் உருவாக்கணும். அந்த டேப் வந்து 3த்தையும் கரெக்டான டிவிஷனில் மெஷர் பண்ணணும். அதாவது 42 மெஷர் பண்ணாலும் மிச்சம் இருக்கக்கூடாது ரிமைண்டர். இப்போ பாயிண்ட்லேயோ இல்லை டெசிமல்லையோ போகாமல் இருக்கணும். டெசிமல்லையோ ஃப்ராக்ஷன்லேயோ போகாமல் இருக்கணும். அதே மாதிரி 63 மெஷர் பண்ணும்போது டெசிமல்லையோ ஃப்ராக்ஷன்லேயும் போகாமல் இருக்கணும். 140 மெஷர் பண்ணும்போது டெசிமல்லையும் ஃப்ராக்ஷன்லேயும் போகாமல் இருக்கணும். அப்படிப்பட்ட டேப் நான் எப்படி உருவாக்குவேன் அப்படின்னா இது வந்து ஹெச்சிஎஃப் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஹெச்சிஎஃப் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இந்த 3 நம்பரோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எடுத்தீங்க அந்த நம்பரில் நீங்கள் டேப் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் இது 3த்தையும் மெஷர் பண்ண முடியும். ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் ஆஃப் 42, 63 அண்ட் 140 எடுத்தீங்க அப்படின்னா இது 3த்துக்கும் ஹெச்சிஎஃப் என்ன வரும்? இப்போ 42 பிரிக்கலாம் இல்லையா? 3த்துக்கான டேபிள் வந்து 7 டேபிள் இருக்குது. ஸோ அப்போ 42 வந்து 7 into 6ன்னு பிரிக்கலாம். தென் 63யுமே நம்ம 7 into 9ன்னு பிரிக்கலாம். தென் 140 பிரிக்கலாம் 7 into 20ன்னு பிரிக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ 7 டேபிள் வச்சு பிரிச்சுட்டோம். ரைட். ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் என்னது? கண்டிப்பாக 7, 7, 7. ஏன்னா 6, 9, 20 இருக்கு இல்லையா? இதுக்கப்புறம் காமன் ஃபேக்டர்ஸ் கிடையாது அமாங் 6, 9 and 20. ஸோ அப்போது ஹெச்சிஎஃப் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ் என்னது? 7. ஸோ அப்போ இந்த 3த்தையும் நான் 7ஆல் மெஷர் பண்ணலாம். இது வந்து 6 times 7 கரெக்டாக போகும். இது வந்து 9 times 7 கரெக்டாக போகும். இது வந்து 20 times 7 போகும். ஸோ இதுக்கப்புறம் டெசிமல் எங்கேயா வந்திருக்கா? 6.1, 6.2 எதாவது வந்திருக்கா? நோ. 9.1, 9.2 நோ. 20.1, 20.2 நோ. ஸோ டெசிமலே இல்லாமல் கரெக்டாக எல்லாத்தையும் பிரிக்குது இல்லையா? அதனால தான் 7 இஸ் ரெக்வயர்ட். 7 மீட்டரில் ஒரு டேப் உருவாக்குனீங்க அப்படின்னா மட்டும்தான் இது 3த்தையும் நீங்கள் மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி. 2 bells in a school ring at 8 AM. 1 bell rings after every 30 minutes.
and the other after every 40 minutes. If the school gets over at 2 p.m., how many times in a day do the bells ring together? இது வந்து கிளாசிக்கான ஒரு எல்சிஎம் ப்ராப்ளம். எப்படி எல்சிஎம்னு சொல்ல முடியுது? இப்போ 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் கழிச்சு ஒரு பெல் அடிக்கும். அதே இது இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 40 மினிட்ஸ் கழிச்சு இன்னொரு பெல் அடிக்கும். ஸோ இப்போ ரெண்டுத்துமே வந்து எங்கே மீட் பண்ணுது அப்படின்றத நம்ம கேள்வியாக கேட்குறோம். எங்கே மீட் பண்ணுதுனாலே உங்களுக்கு எல்சிஎம் தான் தோணும். எல்சிஎம் ஆஃப் விச் நம்பர்ஸ்? எல்சிஎம் ஆஃப் 30 and 40. எல்சிஎம் ஆஃப் 30 and 40 is, you can know, you should know by now. So 120 is your LCM. இந்த 120ன்றது என்ன மினிட்ஸில் இருக்குது இல்லையா? ஏன்னா 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்னும் போது 120யும் மினிட்ஸில் தான் இருக்கும். இந்த 120 மினிட்ஸ்ன்றது ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 2 hours இல்லையா? 60 மினிட்ஸ் 1 hour. ஸோ அப்போ 120 மினிட்ஸ் 2 hours. ஸோ அப்போ 2 ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெல் எப்போ ரிங் அடிக்குதுன்னு பாருங்கள், 8 AM. ஸோ அப்போ 8 AM-க்கு, அதாவது 8 AM-க்கு ஃபர்ஸ்ட் பெல் அடிக்குது அப்படின்னா அடுத்து 2 hours கழிச்சு எப்போ அடிக்கும்? அடுத்து 10 AM கிடைக்கும் இல்லையா? அடுத்து 2 hours கழிச்சு 10 AM-க்கு 2 பெல்லு ஒன்றா அடிக்கும். 8 o'clock ஒரு பெல் அடிக்குதுன்னா 8:30க்கு இந்த பெல் அடிக்கும், ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கும். 8:40க்கு செகண்ட் பெல் அடிக்கும். பட் ஆனால் ரெண்டும் ஒரே நேரத்தில் அடிக்காது. அதே மாதிரி 9 o'clock ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கும். அதே மாதிரி 9:20க்கு செகண்ட் பெல் அடிக்கும். புரியுதா? ஸோ மிஸ் மேட்ச் ஆகி அடிச்சுட்டு இருக்கோம். ஆனால் ஒன்றா எப்போ அடிக்கும்னா 10 o'clock திரும்ப அடிக்கும். அதே மாதிரி ஆஃப்டர் 2 hours +2 பண்ணிங்க, இங்கேருந்து +2 பண்ணிங்க இல்லையா? ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே +2 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 12 PM. 12 PMக்கு திரும்ப 2 பெல்லும் ஒன்றா அடிக்கும். திரும்ப +2 பண்ணுங்கள், திரும்ப எப்போ ஒன்றா அடிக்கும்? 2 PM. ஸோ இந்த 2 PM வரைக்கும் இவங்க ரெண்டு பெல்லும் எத்தனை வாட்டி ஒன்றா அடிச்சிருக்கோம்னா 4 times. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, 2 PMக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ 2 PM வரைக்கும் எத்தனை வாட்டி இந்த 2 பெல்லும் ஒன்றா அடிக்கும் அப்படின்னா 4 times. 8 AM, 10 AM, 12 PM, 2 PM. ஸோ இப்போ இந்த 4 வாட்டி இந்த 2 பெல்லும் ஒன்றா அடிச்சிடும். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, ரமா மேட் நெக்லஸஸ் with either 24 beads, 36 beads and 40 beads such that no bead was left over. What is the least number of beads Rama could have? ஸோ இதுவுமே வந்து ஒரு கிளாசிக்கான எல்சிஎம் ப்ராப்ளம். ஐ லீவ் திஸ் டு யூ. யூ சால்வ் அண்ட் ஆன்சர் யுவர் செல்ஃப். தென் வில் மூவ் ஆன் டு மிஸ்லேனியஸ் கொஷின்ஸ். மிஸ்லேனியஸ் கொஷின்ஸில் என்னென்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம். வாட் இஸ் த லோவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த ஃப்ராக்ஷன் obtained by cancelling the HCF of the numerator and denominator? இதுதான் நான் ஃபஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். 72/96. இப்போது இதில் இருக்க ஹெச்சிஎஃப் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்க லோவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க. இதில் இருக்க ஹெச்சிஎஃப் என்னது? 72ன்றது 3 into 24. அதே இது 4 into 24 வந்து உங்களுக்கு 96. ஸோ அப்போ இது லோவஸ்ட் ஃபார்ம் என்னது? 3/4. அதாவது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. 3/4 இஸ் ஆல்சோ ஈக்குவலன்ட் டு 72/96. எப்படின்னா இதோட காமன் ஃபேக்டரான 24 நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது, ஓகேவா? மேலேயும் கீழே 24 மல்டிப்ளை பண்ணுறீங்க. இங்கே வந்து மேலேயும் கீழே 24 ரிமூவ் பண்ணுறீங்க, ஓகேவா? இப்போ ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட ஸ்மாலஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃப்ராக்ஷன் வந்து ரிமூவ் 24 ஃப்ரம் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர், ஓகேவா? ஸோ அப்போ 3/4 இஸ் த ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன், ரைட்? நெக்ஸ்ட் கேள்வி, if x plus 6 is the HCF of x square plus 10x plus 24 and x square plus kx plus 12, then the value of k is. ஸோ அப்போ கேயின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10x ப்ளஸ் 24. ஸோ அப்போ இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா குவாட்ராட்டிக்னு சொல்லுவாங்க, ஓகேவா? குவாட்ராட்டிக்னா என்ன அப்படின்னா இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். அதாவது 24 ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ண 24, ரெண்டு நம்பரை ஆட் பண்ண 10. என்ன நம்பர்ஸ்? எக்ஸ் ப்ளஸ் 6 அண்டு எக்ஸ் ப்ளஸ் 4. ஸோ இப்போ 6 + 4 10, 6 × 4 24, ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபார்மை நம்ம எப்படி எழுத முடியும்? ஃபேக்டரைஸ்டு ஃபார்மாக இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எப்படி எழுத முடியும்? அந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கேஎக்ஸ் ப்ளஸ் 12 எழுதுனீங்கன்னா எப்படி இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கேஎக்ஸ் ப்ளஸ் 12. ஓகே, இப்போ நம்ம இது மாதிரி எழுத முடியாது, ஏன்னா கேன்றதோட வேல்யூ நமக்கு தெரியாது. பட் ஆனால் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 6 இஸ் ஹெச்சிஎஃப்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 6 இங்கே ஃபேக்டராக வந்திருக்கா? எஸ். அதுக்கு காரணம் இந்த குவாட்ராட்டிக்கோட ஒரு ஃபேக்டர் கண்டிப்பாக எக்ஸ் ப்ளஸ் 6 இருக்கும் அப்படின்றதான் இந்த ஹெச்சிஎஃப் மீன் பண்ணுது. ஸோ அப்போது கீழே உள்ள எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கேஎக்ஸ் ப்ளஸ் 12க்கும் எக்ஸ் ப்ளஸ் 6 இருக்குமா? எஸ், டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா ஹெச்சிஎஃப் வந்து எல்லாத்துலேயும் இருக்கிற ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகே, அப்போ இன்னொரு நம்பர் என்னன்றதை நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு வச்சுக்கோம், ஓகேவா? அன்னோன் நம்பர் தான் அந்த ஏ. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வருதுன்னு பாருங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு ஏ வந்து ஏஎக்ஸ், அதே மாதிரி எக்ஸ் இன்ட்டு 6 வந்து 6x, 6 இன்ட்டு ஏ வந்து 6a, ஓகேவா? இப்போது இது ரெண்டுத்தையும் இது பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6a. இப்போது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். இந்த 12ம் 6aவும் 1. ஸோ அப்போ 12 = 6a அப்படின்னா ஏன் மதிப்பு எவ்வளோ?
ஏன் மதிப்பு 2. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் சிக்ஸ்ன்ற இடத்துல 2 + 6ன்னு போடலாம் இல்லையா? அப்போ 2 + 6 தான் அது கே. அப்போ கேயின் மதிப்பு எவ்வளோ? 8. ஓகேவா? ஸோ இப்படி கம்பேர் பண்ணி தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த குவாட்ராட்டிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ் ப்ளஸ் 6 ஒரு ஃபேக்டர் அப்படின்னா இன்னொரு ஃபேக்டர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு வைங்க. ஏன்னா ஹெச்சிஎஃப் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேக்டராக இருக்கும், காமன் ஃபேக்டராக இருக்கும். எக்ஸ் ப்ளஸ் 6 வந்து ஒரு ஃபேக்டராக இருக்குன்றப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ அனதர் ஃபேக்டர்னு வைங்க. தென் அதை வந்து குவாட்ராட்டிக் ஒரிஜினல் குவாட்ராட்டிக்கான x² + kx + 12 கம்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு k1 மதிப்பு எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ரைட். அடுத்த இன்னொரு கேள்வி. There are 2 wooden sticks of length 57 and 399 meters respectively. The sticks are to be cut into pieces of equal length. What is the greatest possible length of each stick? ஸோ இதையும் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். இது என்ன கேள்வின்றது கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணுங்கள். ரைட். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். The sum of two numbers is 60 and their HCF and LCM are 12 and 72 respectively. Then the sum of the reciprocal of two numbers is. ஓகே, இப்போ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் sum of two numbers is 60ன்றாங்க இல்லையா? ஸோ இப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் ரெண்டு நம்பர்ஸோடைய சம் வந்து 60ன்னும் போது தேர் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆர் 12 and 72ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய், அதாவது எக்ஸ்ஒய். ஓகேவா? இப்போ ஹெச்சிஎஃப் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 12ன்னு கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் வந்து 72ன்னு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு எக்ஸ்ஒய். அதாவது எக்ஸ்ஒய் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் கொடுக்காம இந்த ஃபார்முலா மூலிமா நம்மளால் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ்ஒய் வந்து என்னது? 12 × 72. இதை மல்டிப்ளை பண்ணிக்காதீங்க, லாஸ்ட்டாக நமக்கு தேவை வரும்போது மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இதை தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போது என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா the sum of reciprocal of two numbers. sum of reciprocals அப்படின்னா என்னென்னா, ரெசிப்ரோக்கல்னா என்னது? எக்ஸை 1/xன்னு எழுதுனா தான் ரெசிப்ரோக்கல், ஒய்யை 1/yன்னு எழுதுனா தான் ரெசிப்ரோக்கல். தென் இதோட சம் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ 1/x + 1/y எடுக்க சொல்கிறாங்க. இப்போது 1/x + 1/y கண்டுபிடிக்கிறது முன்னாடி இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 × y வந்து y, 1 × x வந்து x. ஸோ அப்போ மேலே வந்து x + y வந்துடும், கீழே வந்து xy வந்துடும். பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இப்போ x + y நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 16, கீழே xy வந்து 12 × 72. என்ன தான் சொன்னால் மல்டிப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு. ஸோ இப்போ அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி அப்படியே கேன்சல் ஆயிரும். 5 12 60, 1 12 12. ஸோ இப்போ 5/72 தான் அது உங்களோட சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் தீஸ் டூ நம்பர்ஸ். ஓகேவா? ரைட். தென் ஒன் மோர் கொஷின். There are 156 boy students and 143 girl students in a school. ஒரு பள்ளியில் 156 மாணவர்களும் 143 மாணவிகளும் உள்ளனர். தலைமை ஆசிரியர் அவர்கள் பிரிவுகளை பிரிக்க விரும்புகிறார். ஸோ அப்போ கிளாஸஸாக பிரிக்கணும்னு பார்க்குறாரு. பாய்ஸ் கேர்ள்ஸ்னு ஒரு பிரிவில் மாணவர்கள் மட்டுமே அல்லது மாணவிகள் மட்டுமே இருக்கலாம். ஸோ ஒரு கிளாஸ்ன்னு எடுத்திங்கன்னா ஒன்லி பாய்ஸாக இருக்கணும், ஒன்லி கேர்ள்ஸாக இருக்கணும், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. எல்லா பிரிவுகளிலும் சம எண்ணிக்கையிலான மாணவர்கள் இருக்க வேண்டும் என்றும் தலைமை ஆசிரியர் முடிந்தவரை குறைவான பிரிவுகளை வைத்திருக்க விரும்புகிறார். ஸோ அப்போது எல்லா பிரிவுகளிலும் சமமான மாணவர் எண்ணிக்கை இருக்கணும். இப்போது பாய்ஸ் கிளாஸ் எடுத்திங்கன்னா எக்ஸ் நம்பர் ஆஃப் பாய்ஸ் தான் இருக்கணும். அதே கேர்ள்ஸ் கிளாஸ் எடுத்தாலும் சரி அதே எக்ஸ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் தான் இருக்கணும் அப்படின்றாரு அந்த ஹெட் மாஸ்டர். ஓகேவா? குறைவான பிரிவுகளை வைத்திருக்க விரும்புகிறார் என்றும் கொண்டால் அந்த பள்ளியில் எத்தனை பிரிவுகள் இருக்கும் அப்படின்றாங்க, எத்தனை கிளாஸஸ் இருக்குன்றாங்க. ஓகேவா? இது வந்து கிளாசிக்கான ஒரு ப்ராப்ளம். அதாவது 156 வந்து பாய் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? 156 பாய் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் 143 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம பிரிக்கணும் அப்படின்னா, பிக்கஸ்ட் நம்பராக பிரிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா HCF எடுக்கணும். HCF ஏன் எடுக்கணும் அப்படின்னா, ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க நம்பர் என்னது? 13 டேபிளில் வரும். 13 டேபிளில் எங்கே வரும்? இது 12 × 13, இது 11 × 13. ஓகேவா? இப்போது இந்த 13ன்ற நம்பர் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஈச் கிளாஸ். ஒரு கிளாஸாக பிரித்தாங்க அப்படின்னா அந்த கிளாஸில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 13 பேர் இருப்பாங்க. அப்போது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஈச் கிளாஸ், பாய்ஸ் கிளாஸ்லேயும் சரி, எனி பாய்ஸ் கிளாஸ்லேயும் சரி, எனி கேர்ள்ஸ் கிளாஸ்லேயும் சரி, ஒரு கிளாஸில் 13 பேர் இருப்பாங்க அப்படின்றத அந்த நம்பர் சொல்லுது. காமன் டிவைசர் HF, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா? அதாவது 13ன்றது HCF, அந்த நம்பர் தான் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஈச் கிளாஸ். அப்போது 12ன்றது என்னது? 12ன்றது நம்பர் ஆஃப் பாய்ஸ். ஏன்னா 156 பாய் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு பாய்ஸ் கிளாஸில் எடுத்திங்கன்னா ஒரு பாய்ஸ் கிளாஸில் எத்தனை பாய்ஸ் கிளாஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 பாய்ஸ் கிளாஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் பாய்ஸ் செக்ஷன் 12 பாய்ஸ் செக்ஷன் இருக்கும். அண்ட் தென் ஒரு பாய்ஸ் செக்ஷன்லேயும் 13 பாய்ஸ் இருப்பாங்க. அப்போ இந்த 11ன்றது நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் செக்ஷன், அதாவது 11 கேர்ள்ஸ் செக்ஷன் இருப்பாங்க. ஓகேவா? அப்படின்னா 143 கேர்ள்ஸ் இருக்காங்க, ஒரு செக்ஷன்லேயும் 13 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம்.
ஓகேவா? 11 into 13 143. 11 கேர்ள்ஸ் செக்ஷன் இருக்குது. ஒரு கேர்ள்ஸ் செக்ஷன்லேயும் 13 கேர்ள்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி 12 பாய்ஸ் செக்ஷன் இருக்குது. ஒரு பாய்ஸ் செக்ஷன்லேயும் 13 பாய்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு டோட்டலாக எத்தனை செக்ஷன்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுங்க. 12 + 11 23. ஸோ 23 செக்ஷன்ஸ் இருக்குது மொத்தமாக அந்த ஸ்கூலில். ஓகேவா? சிம்பிளான ஒரு கேள்வி தான், ஹெச்இஎஃப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒரு கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க கேட்டால் 13. மொத்தம் எத்தனை பாய்ஸ் செக்ஷன் கேட்டால் 12. மொத்தம் எத்தனை கேர்ள்ஸ் செக்ஷன் கேட்டால் 11. ஸோ சம் ஆஃப் செக்ஷன்ஸ் வந்து 12 + 11 23. ஓகேவா? ரைட். ஸோ இதோட வந்து ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. தென் அடுத்த டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணுவோம். அன்டில் த நெக்ஸ்ட் ஒன், கீப் லேர்னிங். இந்த பிடிஎஃப்ல இருக்க கொஷின்ஸ்லாம் மறக்காமல் வந்து டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலில் இந்த வீடியோ வரும்போதே உங்களுக்கு பிடிஎஃப் வந்திருக்கும். ஸோ தயவு செஞ்சு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்க கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் தமிழில் கேட்டிங்கன்றதுனால எல்லாத்தையுமே தமிழில் கொண்டு வந்திருக்கோம் உங்களோட ரெக்வஸ்ட் படி. தென் இதை மேக்ஸிமமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத எங்களோட ரெக்வஸ்ட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். அண்டில் நெக்ஸ்ட் ஒன், கீப் லேர்னிங். அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள். கண்டினியூஸாக அந்த சீரிஸ் வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.